வணக்கம் வாங்க இன்றைக்கி அக்ஷய வீட்டு சமையலில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ராகி சப்பாத்தி, கேழ்வரகு மாவு வச்சு நம்ம சப்பாத்தி செய்ய போகிறோம். சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தக்காளி குருமா. நான் எங்கள் வீட்டில் எப்படி தக்காளி குருமா பண்ணுவேனோ அதை தான் அங்கே ஷேர் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா தக்காளி குருமா பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், வீட்டில் எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி குருமா பண்ணிடலாங்க. அதுக்கு 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க, ஒரு 5 தக்காளி இந்த சைஸில். இப்போ இதை நம்ம வெங்காயத்தையும் தக்காளியும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வெங்காயம் தக்காளியெலாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோங்க. இப்போ இந்த தக்காளியை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளி, இதில் ஒரு 3 தக்காளி, நம்ம 5 தக்காளி எடுத்துருந்தோம், அதில் 3 தக்காளி பொடிசாக கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை எடுத்து வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சோடனே நம்ம பிரிஞ்சி இலை சேர்த்துடலாம். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். சோம்பு பொரியும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு மெலிசாக இருக்கிறதுனால, கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால 3 சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருந்தால் 2 பச்சை மிளகாய் சேர்த்துங்க, நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் பிச்சு போட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நான் இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில், அதை நான் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நமக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இதில் ஒரு பெரிய ஸ்பூன் அளவு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுடலாம். அப்படியே ஒரு 30 செகண்ட் கிட்ட அப்படியே சும்மா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துடலாங்க. இப்போவே இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்றேன் நான். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுருவோம். அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் தட்டு போட்டு மூடிடலாங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம எடுத்து ஒரு கலந்து விட்டுடலாம். தக்காளி கொஞ்சம் மசி, கரண்டி சுடுது, கரண்டியை வானல்லே வச்சு சூடு ஏறிடுச்சு கரண்டி. இந்த மாதிரி கரண்டியால் கொஞ்சம் நேரம் அப்படியே மசிய வச்சுட்டு திரும்பியும் போட்டு மூடி வச்சிடலாம். கரண்டி எடுத்துடுறேங்க நான். இப்போ இஞ்சி பூண்டு விழுது அரைச்ச மிக்ஸி ஜாரில் இந்த 2 தக்காளி பழம் நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை சேர்த்துடலாம். சேர்த்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தக்காளி பழம் நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க. அரைச்சி வைக்கிற நேரம் தான் மூடி வச்சுருந்தேன். இப்போ திரும்பி எடுத்துகிட்டு இதை நம்ம அரைச்ச தக்காளி விழுதை சேர்த்துடலாங்க. இது நம்ம ஏன் சேர்க்குறோன்னா, நமக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும். நமக்கு தக்காளி வெறுமே தக்காளி அப்படியே எங்கே பார்த்தாலும் இல்லாமல் கொஞ்சம் அரைச்சி பாதி நம்ம வதக்கி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி பல்ப்பு அந்த அரைச்ச விழுதை சேர்த்து நமக்கு கொஞ்சம் கொதி வருது பாருங்கள். அப்படியே கரண்டி வச்சு மற்ற தக்காளியெல்லாம் நம்ம அப்படியே மசிய வச்சிடலாம். இந்த மாதிரி ஜல்லி கரண்டி இல்லை தோசை சிலிப்பி வச்சு மசிய வச்சோம்னா நமக்கு நல்லா மசிஞ்சிரும் நல்லா. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூளுங்க, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். இந்த சின்ன ஸ்பூனால் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் உங்கள்கிட்ட இல்லைன்னா 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூளும் 1/2 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்குங்க. இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த தூளெல்லாம் நம்ம நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ தூள் சேர்த்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே நம்ம நல்லா வதக்கி வச்சுருக்கோம்.
இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் தக்காளி அரைச்சிட்டு அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அப்படியே சேர்த்துட்றேங்க. இந்த தக்காளி குருமா பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம. இப்போ தட்டு போட்டு மூடிடலாங்க. கைப்பிடி உடச்சிச்சு, ஹேண்டில் மாற்றிட்டு வரணும். இப்போ தூள்லாம் சேர்த்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிட்டோம். இப்போ வந்து நமக்கு நல்லா கொதிக்கிட்டோம், ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே குருமாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ தேங்காவை சேர்த்துடலாங்க மிக்ஸி ஜாரில். இந்த ஸ்பூனால் பார்த்திங்கன்னா 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். ஒரு 10 எடுத்திங்கன்னா ஒரு பெரிய 10 இந்த சைஸில் 2 10 எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சரியாக இருக்கும். 1/2 ஸ்பூன் சோம்பு, ஏற்கனவே 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு நம்ம தாளிச்சிருக்கோம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிறேங்க. இப்போ ஒரு 5-6 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ திறந்துடலாம். திறந்துட்டு நம்ம ஒரு கலந்து விட்டுருவோம். நடுவில் கூட ஒரு தடவை நான் எடுத்து கலந்து விட்டுருக்கேன். இப்போ கொஞ்சம் நம்ம விட்ட தண்ணியெல்லாம் திக்காகி அந்த மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் நமக்கு போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம்லங்க, அதை சேர்த்துடலாங்க. ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜாரை கழுவி சேர்த்துடலாம். கொஞ்சம் திக்காக இருக்குங்க, இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கிறேன். கொதிச்சா சரியாக இருக்கும். அப்புறம் இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துட்டு நமக்கு அப்படியே சிம்மில் கொதிக்கிட்டோம். நான் அந்த பக்கம் மாற்றிட்டு இந்த பக்கம் நம்ம வந்து சப்பாத்திக்கு மாவு கலந்துடலாம். இப்போ இந்த பர்னரில் மாற்றிடுறேங்க. மாற்றிட்டு நமக்கு மூடிலாம் போட தேவையில்ல. தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் மூடி போட்டு மூட தேவையில்ல. அப்படியே ஓப்பனாகவே நமக்கு லோ ஃப்ளேமில் நமக்கு கொதிக்கிட்டோம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேங்க. தண்ணி சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்துடலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் இந்த ஸ்பூனால் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ தண்ணி நமக்கு கொதிக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா கேழ்வரகு மாவு நான் வந்து வீட்டிலே தான் காய வச்சு கேழ்வரகை கழுவி போட்டு காய வச்சு மிஷினில் போயிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தேங்காய் சேர்த்து பார்த்திங்கன்னா குருமா பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கொதிச்சுட்டே இருக்குது லோ ஃப்ளேமில். உப்பு பத்தலைன்னு சொல்லிவிட்டு உப்பு சேர்த்துருக்கேங்க கொஞ்சோண்டு. இப்போ இங்கே பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணி நமக்கு கொதிச்சுட்டே இருக்குது. எந்த கிளாஸில் நம்ம வந்து தண்ணி எடுத்தோமோ அதே கிளாஸில் தான் மாவு எடுக்க போகிறேன் நான். இப்போ மாவு சேர்த்துடலாங்க. நம்ம தண்ணி நல்லா கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா மாவு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே ஒரு கலந்து விட்டுருவோம். இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் நான். மாவு போட்டு ஒரு கலந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூடாக இருக்கும்னு இப்போ நம்ம கை வைக்க முடியாதுங்க. அதனால் இப்போ வந்து ஒரு தட்டு போட்டு இதை அப்படியே மூடிடுறேன் நான். அப்படியே சும்மா ஒரு கலந்து விட்டு மூடிடுறேன். இப்போ குருமாவில் பார்த்திங்கன்னா இது சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்குங்க. எனக்கு இது சேர்க்கறதுனாலன்னா அந்த தக்காளியில் இருக்கிற புளிப்பு காரெல்லாம் பேலன்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் சேர்த்துப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது நமக்கு. இப்போ இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டா இப்போ நமக்கு தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. அப்படியே மூடி ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இங்கே மாவு கலந்து வச்சுருக்கோம், அது பார்க்கலாங்க. பக்கத்தில் இதை மாதிரி ஒரு பவுலில் நம்ம தண்ணி வச்சுட்டு கை வச்சு நனைச்சிடலாம். நனைச்சிட்டு இந்த மாவுலாம் எடுத்துடலாம். கரண்டியில் இருக்கிறதுலாம் லேசான சூடு இருக்குது. இப்போ இந்த மாவை அப்படியே பிசைஞ்சிடலாம் நம்ம.
கொஞ்சமாக கை லேசாக சூடு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் கையிலையும் ஒட்டுதில்லை நமக்கு மாவு, அதனால் கொஞ்சம் தண்ணியில் அப்படி கை நனைச்சிட்டு சும்மா லேசாக நனைச்சிட்டு அப்படியே பிசைஞ்சிடலாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணியில் கை நனைக்க தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்து நமக்கு கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் பார்த்திங்கன்னா நம்ம 1 கிளாஸ் மாவுக்கு 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்தாதாங்க மாவு சரியாக இருக்கும். நம்ம 1 கிளாஸ்க்கு சரிசமமாக நம்ம வந்து தண்ணி எடுத்தோம் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் குழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் திரும்பி நம்ம கொஞ்சம் மாவு போடுற மாதிரி இருக்கும், கையெல்லாம் ஒட்டுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி அளவுக்கு மாவு எடுத்தோம்னா தான் தண்ணி எடுத்தால் தான் கரெக்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம வந்து நல்லா அழுத்தி நம்ம நல்லா பிசைஞ்சிடணும். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேங்க. கையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சிடலாம். இப்போ பாருங்க நல்லா நமக்கு ஈஸியாக பிசைய வரும். நமக்கு அதே மாதிரி கையெல்லாம் ஒட்டவே ஒட்டாது. இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியே நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிடலாங்க. முடிச்சுட்டேன். இப்போ தோசைக்கல்லை நம்ம ஆன் பண்ணி விட்ருவோம். சரி, அதுக்குள்ளே இதை சாப்பிட்டுட்டே இருங்க. அதுக்குள்ளே சப்பாத்தி போட்டு உங்களுக்கு எடுத்துன்னு வந்துடுறேன். வேணாம், நான் எடுத்துட்டேண்ணா. இப்போ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் அன்றைக்கி தோசைக்கு வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறது வந்து கேட்டிருந்தீங்க. இது எங்கே வாங்கினீங்கன்ட்டு. இது பார்த்திங்கன்னா அமேசானில் தான் நான் வாங்கினேன். ஆசைப்பட்டு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 350 ரூபா நமக்கு. ஆனால் இது எப்படி க்ளீன் பண்ணுறது எப்படிலாம் அப்படின்னு கேட்டிங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க. ஏன்னா இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இவ்வளோ சின்னதாக ஹோல் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே நம்ம சோப் போட்டு நல்லா கழுவிட்டு எண்ணெயெலாம் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிசுறு ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ கொஞ்சமாக சோடா உப்பு இல்லைன்னா அரிசி மாவு ஏதாவது போட்டு நல்லா தேய்ச்சி கழுவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதை மாதிரி இல்லை, நான் வந்து வெறும் பாட்டில் கழுவிலனால வெறும் பாட்டில் கழுவிட்டு தானே ஊற்றுனேன். அதை மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இதை மாதிரி நமக்கு தோசைக்கல்லில் இப்படி பண்ணுற ஈஸியாக தான் இருக்குது. இதை மாதிரி தோசைக்கல்லில் ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு துணி வச்சு நம்ம தேய்ச்சோம்னா, எண்ணெய் துணி வச்சு தேய்ச்சோம்னா ஈஸியாக இருக்கும். ஆனால் தோசைக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்திங்கன்னா தோசை இப்படி ஃபுல்லும் சுற்றி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா இப்போ நான் இங்கே ஸ்ப்ரே பண்ணுறேன். இப்போ இங்கே அடுப்பு மேலே எனக்கு படுது, அந்த மாதிரி படுது. இங்கே பாருங்கள் வெளியில் வருது. அப்படியே உள்ளால் ஸ்ப்ரே பண்ணோம்னா படாது. நமக்கு இதில் ப்ளஸ்ஸும் இருக்குது, நமக்கு மைனஸும் இருக்குது கொஞ்சம். நமக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு சமையல் குக்கிங் சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கு அழகாக காமிக்கணுன்றதுக்காக வாங்குவாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா நமக்கு இதை மாதிரி ஒரு எண்ணெய் ஜாடியில் ஒரு ஸ்பூனை போட்டு எண்ணெய் ஊற்றினாவே கரெக்டாக இருக்கும். என்னுடைய அபிப்பிராயம் இது, என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் ஆசைக்கு வேணும்னா நம்ம வாங்குறதுனா ஒரு பாட்டில் விருப்பப்பட்டால் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம உருண்டை போட்டுடலாம். இப்போ மாவு தொட்டு தேய்க்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கேழ்வரகு மாவே தான் எடுத்து வச்சுருக்கேன். மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் எடுத்துக்கிட்ட அளவில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு உருண்டை வந்திருக்கு. 6 உருண்டை வந்திருக்கு. 200 கிராம் அளவுக்கு மாவு. நம்ம சப்பாத்தி போட்டுடலாங்க. இப்போ சப்பாத்தி நம்ம வந்து உருட்டிட்டோம். நல்லா அழகாக உருட்டை வந்துருச்சு பாருங்கள். எங்கேயும் ஒட்டலை கொள்ளலை, நமக்கு அழகாக உருட்டை வந்துடும். எடிட்டர் வந்து கட் பண்ணுவார். இப்போ எடிட்டர் வந்து கட் பண்ணுவாராம். இவ்வளோ எடிட் பண்ணியாச்சா? எதுக்கு கட் பண்ணுறோன்னா கேழ்வரகு மாவுன்னு சொல்லிட்டு பசங்கக்கிட்ட நம்ம கொடுத்தோம்னா சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ரவுண்டாக அழகாக கொடுத்தோம்னா சாப்பிட்ருவாங்க. அதுக்காக தான் குழந்தைங்களுக்காக நம்ம பசங்களுக்காக இதை மாதிரி கட் பண்ணி கொடுக்கலாம். பெரியவங்களுக்கெலாம் நம்ம உருட்டிட்டு அப்படியே போட்டு கொடுத்துடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. மெயினாக சப்பாத்தி பார்த்திங்கன்னா இது வந்து டயாபெட்டிக்ஸ் இருக்கவங்க, சுகர் பேஷண்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப கோதுமை மாவில் சாப்பிட்றதோட இந்த மாதிரி ராகி மாவில் சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்லாம். எப்போ பார்த்தாலும் கூழ் அடன் செய்கிறதோட இந்த மாதிரி சப்பாத்தி சாப்பிட்றது ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ தோசைக்கல்ல போட்டுடலாம். காஞ்சிடுச்சு. இங்கே வந்து நான் கை வச்சு பாருங்களா நீங்கள். இப்போ சப்பாத்தி இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். ஒன்றுமே செய்யலை நான், அதுவே தானாகவே உப்பி வருதுங்க. இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக, நான் ஒன்றுமே பண்ணல, திருப்பி போட்டோன்னே அழகாக உப்பிடுச்சு. நமக்கு பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நம்ம மேலே கொஞ்சமாக நெய் கூட போட்டுடலாம். இந்த மாதிரி துணி வச்சு கூட நீங்கள் சைடில் இதை மாதிரி வெறுமனே துணி தான், இதில் எண்ணெயெலாம் எதுவும் தரல, சமையலுக்கு யூஸ் பண்ணுற துணிங்க, மாவுலாம் யூஸ் பண்ணுற துணி. இப்போ இதுக்கு மேலே நம்ம எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம்.
இல்லைன்னா உங்களுக்கு வேணான்னா அப்படியே கூட நீங்கள் எடுத்து கொடுத்துர்லாங்க. சப்பாத்தி பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குது நமக்கு. சட்னி நல்லா இருக்கு. தக்காளி குருமா. கேழ்வரகு மாவில் சப்பாத்தியும் இந்த குருமாவும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.